இன்றைக்கு திராவிட தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கின்ற இந்த மாநாடு திசை காட்டும் திராவிடம் அரசியல் மாநாடு. திராவிட தமிழர் கட்சி திசை காட்டும் திராவிடம் அரசியல் மாநாடு என்பதை அறிவித்தவுடனேயே பல பேருக்கு பல ஐயங்கள் எழுந்திருக்கிறது, பல பேருக்கு பல கேள்விகள் எழுந்திருக்கிறது, பல பேருக்கு அச்சங்கள் எழுந்திருக்கிறது. திராவிடம் இந்திய துணைக்கண்டத்தில் என்ன திசையை காட்டுகிறது? திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே திராவிட தமிழர் கட்சி மேற்கு மண்டலங்களிலே திசை காட்டும் திராவிடம் அரசியல் மாநாடு என்று அறிவித்திருக்கிறார்களே, எதனால் என்று பல பேர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். திசை காட்டும் திராவிடம் என்று சொன்னால் சாதி ஒழிப்பு அரசியலுக்கு திராவிடம் திசை காட்டுகிறது, சமூக நீதி அரசியலுக்கு திராவிடம் திசை காட்டுகிறது, மனிதகுல விடுதலைக்கு திராவிடம் திசை காட்டுகிறது. எனவே ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகிற்கு திசை காட்டுகிற சித்தாந்தமாக திராவிட சித்தாந்தம் இருக்கிறது. அதனாலேதான் திராவிட தமிழர் கட்சி திசை காட்டும் திராவிட மாநாடு என்கின்ற ஒரு அரசியல் மாநாட்டை இந்த மண்ணில் ஒருங்கிணைத்திருக்கிறோம். திராவிட இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு ஒடுக்கப்பட்டோர் விடுதலையும் பாலின சமத்துவமும். ஆனால் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்ற சங் பரிவார் கும்பல்களுக்கு துணை போகின்ற சனாதன கும்பல்களுக்கு துணை போகின்ற நபர்கள் பேசுவது பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று பேசுகிறார்கள். அந்த பார்ப்பன கடப்பாறை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியை மறுத்தது. அந்த பார்ப்பன கடப்பாறை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சுயமரியாதை மறுத்தது. அந்த பார்ப்பன கடப்பாறை தான் சூத்திர மக்களுக்கான அனைத்து உரிமைகளையும் மறுத்தது. சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்று பேசிய சித்தாந்தம் ஆரிய சித்தாந்தம். அனைத்து மனிதனுக்கும் அனைத்து உரிமைகளையும், எனக்கு கிடைக்கின்ற உரிமைகள் உனக்கு கிடைக்க வேண்டும், உனக்கு கிடைக்கின்ற உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பேசிய சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம். ஆனால் அந்த திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று சில நாதாரி தமிழர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட கோட்டையை இடிப்பதற்கு பார்ப்பன கடப்பாறையை நீ ஆயுதமாக ஏந்துவையா என்று சொன்னால், திராவிட கோட்டையை பாதுகாப்பதற்கு தந்தை பெரியாரின் கைத்தடியை இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு இளைஞர் பட்டாளமும் தந்தை பெரியாரின் கைத்தடி கொண்டு சங் பரிவார் கும்பல்களையும் சனாதன கும்பல்களையும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்தில் இருந்து அப்புறப்படுத்துவதுதான் எங்களுடைய இலக்கு. பேருந்திலே பஞ்சமனுக்கு இடமில்லை என்று சொன்ன பார்ப்பனிய வரலாறு இருக்கிறது. அந்த பார்ப்பனிய வரலாற்றை அடித்து நொறுக்கி இயக்கம் திராவிட இயக்கம். இந்த இந்திய துணைக்கண்டத்திற்கு திசை காட்டுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு உயர்த்தி பிடிக்கிற கோட்பாடு திராவிட கோட்பாடு. அந்த திராவிட கோட்பாடு தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை பெற்று தந்தது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வியை பெற்று தந்தது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை மாத்திரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கான உரிமைகளையும் இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு இயக்கம் மீட்டு தந்தது என்று சொன்னால் அந்த இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை நான் பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த திராவிட சித்தாந்தத்தை இந்திய துணைக்கண்டத்திற்கு பிரகடனப்படுத்துவதற்காகத்தான் திராவிட தமிழர் கட்சியின் தலைவர், மகத்தான தலைவர் அண்ணன் வெண்மணி அவர்கள் இன்றைக்கு மேற்கு மண்டலங்களிலே இன்றைக்கு திசை காட்டும் திராவிடம் என்கின்ற அரசியல் மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். திராவிடம் திசை காட்டும், தமிழ் அதை வென்று காட்டும் என்று இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.